வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரணியம்மன் நகர் மன்னிவாக்கம் அவுட்டர் ரிங் ரோடு ஒட்டி இருக்கிற ஒரு 12 வருஷம் லே அவுட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரணியம்மன் நகர். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்திருக்கிற இடம் ஒரு கிரவுண்டு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு கிரவுண்டு இடத்த பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வருது. ஆனால் பார்த்திங்கன்னா தெருக்கூத்தாக இருக்குது. இதுவும் ஒரு 30 அடி ரோடு, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதும் 30 அடி ரோடு. ஸோ அது எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாட் இருக்கிறது முழுக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா தெருக்கூத்தாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சவுத் சைடில் ஒரு 15 அடி அந்த அளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா தெருக்கூத்து இல்லாமல் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே தெருக்கூத்தாக வர்ற மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்திருக்குது. 40க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு 2200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோசியபிள் சொல்கிறாங்க. நெகோசியபிள்லாம் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுலேருந்து பக்கத்தில் அந்த 50 ரோடில் இங்கேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி பார்த்திங்கன்னா 2700 ரூபா சொல்லி நெகோசியபிள் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரையும் பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இப்போதைக்கு நமக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சில வீடு மட்டும் தான் இருக்குது, வாட்டர் கம்பெனி இந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இப்போது ஒருத்தராக பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்றவங்களும் கொஞ்சம் முன் வந்திருக்காங்க. அதே போல் ரீசேலும் பார்த்தோன்னா இப்போ ஒன்றுனா ரீசேல் பண்ணவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்ரு 100 to 200 மீட்டர் பக்கத்தில் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த படப்பை வண்டலூர் டு படப்பை இந்த வாலாஜாபாத் அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா புதுசாக லே அவுட் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லே அவுட் போகிறதால பார்த்திங்கன்னா அங்கே 4800 ரூபா அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பட் அதை விட அதிகமாக தான் விற்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதோட ரேட்டு அதிகமாக விற்கும்போது இதோட ரேட்டும் கண்டிப்பாக க்ரோத் ஆகும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இங்கே வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரீசேல் பிளாட்டை. அதே போல் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஒட்டி பார்த்திங்கன்னா ஐடி பார்க் வருது. அது 2 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் வந்துருச்சு. அது நிறைய பேர் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரோடை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் இடம் பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் ரோடுலேருந்து ஒரு 50 மீட்டர் வரைக்கும் கவர்மெண்ட் இடம் இன்னும் அப்படியே இருக்குது. அதை வந்து ஐடி பார்க்காக லீஸ் கொடுறதா இருக்காங்க. ஸோ அது தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் நியூஸில் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஐடி பார்க் வந்தாலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே க்ரோத் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை. 2 சைடும் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. எனக்கு தெருக்கூத்து பிரச்சனை இல்லை அப்படின்றத யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடு கட்டி குடியேறதுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேளை நம்ம வந்து பில்டிங் கட்டி இன்னும் ஃப்யூச்சரில் எங்கள் கம்பெனிஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நம்ம வாடகைக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களும் கண்டிப்பாக இப்போதைக்கு இங்கே வாங்கி போடலாம். டெஃபினட்டாக பார்த்தோன்னா இன்னும் 1 or 2 இயர்ஸ் அப்புறமா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ ஃபேமிலியோட வாங்க, மகாலட்சுமியை கூப்பிட்டு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மற்றபடி எல்லாத்தையுமே பேசுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகும்.